இந்த வீடியோவில் நம்ம வந்து பாலிசி நோட்டீஸ் ஆல்ரெடி வந்து 2 பார்த்துருந்தோம். இதில் வந்து 3வது பாலிசி நோட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு 2025 to 26க்கான பாலிசி நோட்டு தான் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஸோ மகளிர் சுயஉதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஹெச்ஜி மூமெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து கலைஞர் தான் இப்போனா 1989 தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு தமிழ்நாட்டில். சரிங்களா? ஸோ 10 to 20 உமன் இருப்பாங்க. எஸ்ஹெச்ஜியாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நோடல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்சிடிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க தான் வந்து ரூரல் அண்ட் அர்பன் லிவ்லிவுட் மிஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ அது போக வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டும் டிஎன்சிடிடபிள்யூ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து நர்ச்சர் பண்ணக்கூடியது, ஸோ அதை வந்து க்ரோ பண்ணக்கூடியது. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன், ஸோ பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷனை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளாக் லெவல் ஃபெடரேஷன், ஸோ பிஎல்எஃப். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பஞ்சாயத்து லெவல் பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து ரூரலில். சரிங்களா? ஸோ இதே வந்து அர்பனாக இருந்தால் ஏஎல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏரியா லெவல் ஃபெடரேஷன். அதுக்கப்புறம் கிளஸ்டர் லெவல் ஃபெடரேஷன் சிஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்பனில். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்சிடிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். சரிங்களா? தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். சரிங்களா? ஸோ இது வந்து எப்போது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கோன்னா 9 December 1983. சரிங்களா? ஸோ 9/12/1983 தான் வந்து இது அமைக்கப்படுது. 2006 வந்து இது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இதனுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி தான் இதனுடைய சேர்பர்சனாக இருக்காது, இந்த கார்பரேஷனுடைய சேர்பர்சன். சரிங்களா? ஸோ இது கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்எல்எம் ஸ்டேட் ரூரல் லிவ்லிவுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2012 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து தீன் தயாள் அந்தியோதயா நேஷனல் ரூரல் லிவ்லிவுட் மிஷன், ஸோ டே என்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு ப்ரோக்ராம் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் டிஎன்எஸ்ஆர்எல்எம்மாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ ஸ்பான்சர் ஸ்கீம்னா யூனியன் அண்டு ஸ்டேட் 2 பேருமே ஃபண்டு ஷேர் பண்ணிப்பாங்க 60/40 அப்படிங்கிற பேட்டர்னில். ஸோ இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்ட் ஸ்ட்ராங் அண்ட் வைப்ரண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் புவர் இன் ரூரல் ஏரியாஸ். சரிங்களா? அந்த சுய உதவி குழுக்கெல்லாம் அமைக்கணும். அதுதான் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசி நோட் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் மேஜராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபினான்ஷியல் அண்டு அதர் சர்வீசஸ் சக்ஸஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. மொபைலைஸ்டு டு எஸ்ஹெச்ஜிசிஷாக மொபைலைஸ் பண்ணணும் அவங்கள. நெக்ஸ்ட் வந்து டிடியூ ஜிகே ஒய் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து டிஎன்சிடிடபிள்யூக்கோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ இது வந்து எதுக்காகனா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம். சரிங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட் டிடியூ ஜிகேஒய், ஸோ எம்பவரிங் இந்தியா பவரிங் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது பிளேஸ்மெண்ட் லிங்க்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இது யாருக்குன்னா ரூரல் புவர் யூத், ஸோ 18 to 35 years ஆஃப் ஏஜ் இருக்கணும். ஏஜ் வந்து மஸ்ட்டு மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ எம்ஓஆர்டி தான் வந்து இதை ஃபண்ட் பண்ணுறாங்க. ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமு 60/40 அப்படிங்கிற ரேஷியோ ஷேர் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் வந்து 70% பிளேஸ்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது போக என்எஸ்கியூஎஃப், ஸோ இது வந்து அப்ரிவேஷன் வச்சுக்கோங்க, நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ என்எஸ்கியூஎஃப் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து இதுலேயும் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 62% வந்து எஸ்சி, 3% எஸ்டி ஆகும், 16% வந்து மைனாரிட்டிஸ், 33% உமனுக்கும் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும் இந்த ஸ்கீமில். ஸோ இதனுடைய 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் வெர்ஷன் வந்து அதாவது இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க டிடியூ ஜிகேவை. 2014 2.0 வந்து until March 31, 2025 2025 வரைக்கும். ஸோ March 31 வரைக்கும் நடைமுறை பண்ணக்கூடியதான் 2.0. ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேட்ச் மோட் பேமெண்ட்டு, பிளேஸ்மெண்ட் ஃபார் 6 months வித் ப்ரூஃப், ப்ரொமோஷன் ஆஃப் 20% செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் மோட்ஸ். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு எம்ஐஎஸ் போர்ட்டல் வந்து கிராமின் கௌசல் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டலும் வந்து என்ஐசி, ஸோ நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க டிடியூ ஜிகேஒய்க்கு. ஸோ அதே மாதிரி இது கீழே இருக்கக்கூடிய முக்கியமான சொசைட்டிஸ், ஸோ இவங்களும் ஒரு கார்பரேஷன். இந்த கார்பரேஷன் கீழே இருக்கக்கூடிய சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்விஆர்சி. ஸோ விஆர்சி அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ரிசோர்ஸ் சென்டர். சரிங்களா? என்ஜிஓ அண்ட் வாலண்டியர்ஸ் ரிசோர்ஸ்
சென்டர் டிஎன்விஆர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அண்டர் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே. சரிங்களா. ஸோ இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ நிறங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மென்சுரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட்டுக்கானது. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் தான் அவங்க கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்த்லி மேகசினும் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி மேகசின். ஸோ இதனுடைய ஆடியன்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எஸ்எஸ்ஜிசி தான். ஸோ சிறு குழுக்கள் தான். இதில் வந்து நான் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டூல் ஃபார் உமன் சென்ட்ரிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்கீம்ஸை பற்றி எல்லாம் மேக்ஸிமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1998 10,500 காப்பீஸோட பப்ளிஷ் பண்ணிக்காங்க. ஸோ முற்றம் மந்த்லி மேக்சினுடைய ஃபஸ்ட் எடிஷன் 1998 வந்து வந்திருக்கு. ஸோ நான் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு கார்பரேஷன் வந்து சொசைட்டி தமிழ்நாடு ஸ்டேட் சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் சொசைட்டி. ஸ்டேட் சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் சொசைட்டி. ஸோ ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஜி ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியதான் இந்த சொசைட்டியோட ஆப்ஜெக்டிவ். ஸோ அப்போ வந்து 2 ஸ்கீம் பார்க்கணும், ரூரல் லிவ்லிவுட் மிஷன் அப்புறம் அர்பன் லிவ்லிவுட் மிஷன். ஸோ ரூரல் லிவ்லிவுட் மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே மகளிர் சுய குழுக்கள் தான். சரிங்களா. 12 to 20 இப்போ ஒரு உமன் வந்து இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 60 இயர்ஸ். சரிங்களா. ஸோ இயர் வந்து 18லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடி அண்ட் எல்டர்லி அப்படி இருந்தாங்கன்னா மினிமம் 5 மெம்பர்ஸும் மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ பிடபிள்யூடி எல்டர்லி பர்சன்னா 5 to 8 மெம்பர்ஸ் வச்சு ஒரு எஸ்ஹெச்ஜி ஃபார்ம் பண்ணிக்க முடியும். 5 கோர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. பஞ்சசூத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பஞ்சசூத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ரெகுலர் மீட்டிங்கு, ரெகுலர் சேவிங்கு, ரெகுலர் இன்டர்னல் லெண்டிங்கு, ஸோ ரெகுலர் ரீபேமெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதில் தான் வந்து பஞ்சசூத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ட்டிசிபேட்டரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் புவர் டேட்டா. ஸோ பிஐபி டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் பெனிஃபிஷரியை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க. State identify vulnerable households in phased manner from 2005 and updated during 2022. சரிங்களா. ஸோ 2005 அந்த டேட்டா வச்சு ஹவுஸ் ஹோல்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா 2022 அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரூரல் மிஷன் கீழே அவங்க வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு 3 கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ வந்து பஞ்சாயத்து பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது பிஎல்எஃப் பிளாக் லெவல் ஃபெடரேஷன். மூணாவது மாடல் பிளாக் லெவல் ஃபெடரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னா மினிமம் ஆஃப் 20 எஸ்ஹெச்ஜிஸ். சரிங்களா. ஸோ 20 எஸ்ஹெச்ஜி வச்சு ஃபார்ம் பண்ணணும் அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவங்கள. ஸோ அது வந்து சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி. ஸோ அந்த எஸ்எஸ்சி மெம்பருக்கான ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரியாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபெடரேஷன். நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல் ஃபெடரேஷனுங்கிறது இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில். ஸோ இது வந்து பிளாக் லெவலில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஆல் 338 பிளாக் லெவல் ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹவ் பீன் ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ மாடல் பிளாக் லெவல் ஃபெடரேஷன், மாடல் பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது டு ப்ரொமோட் ஃபினான்ஷியலி செல்ஃப் சஸ்டைனபிள் ஃபெடரேஷன். ஸோ ஃபினான்ஷியலி செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய ஃபெடரேஷன்ஸ் ப்ரொமோட் பண்ணக்கூடியதான் மாடல் பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து லீகல் ஐடென்டிட்டியும் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விஷன் பில்டிங் எக்ஸசைசஸ் அண்டர்டேக்கன் வித் 3-pronged strategies ஆஃப் விசனிங், ஆனுவல் ஆக்ஷன் பிளான், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான். சரிங்களா. ஸோ இது வந்து ஏதோ விஷன் பில்டிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த எஸ்எஸ்சிக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஒரு ரிவால்விங் ஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 15,000 கொடுத்துருப்பாங்க. ரிவால்விங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 15,000 கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ ப்ரொவைடட் டு ஆல் ட்ரைன்ட் பாசிட்டிவ்லி கிரேடட் எஸ்எஸ்ஜிஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 month கம்ப்ளீட் ஆன அப்புறம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சிஏஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். சரிங்களா. ஸோ ப்ரொவைடர் த்ரூ பிஎல்எஃப் மூலமாக கொடுக்குறாங்க டு தோஸ் எஸ்எஸ்ஜிஸ் ஓர் வில்லிங் டு டேக் அப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்டர் 1 year. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டேக் அப் பண்ணுறதுக்காக சிஏஎஃப் கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ பிஎல்எஃப் சாங்ஷன் சிஏஎஃப் டு த எஸ்எஸ்ஜிஸ் அட் மேக்ஸிமம், அதாவது 9% இன்ட்ரெஸ்ட் அப் டு 1.50 lakh வரைக்கும் ஒரு எஸ்எஸ்ஜி கொடுக்குறாங்க. ஸோ 9% இன்ட்ரெஸ்ட்டில் அப் டு 1.5 lakh 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆன் ரீபேமெண்ட் ஆஃப் சிஏஎஃப் பை த எஸ்எஸ்ஜிஸ் இட் இஸ் ரொட்டேட்டட் அமங் அதர் எஸ்எஸ்ஜி. சரிங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது, ரீபேமெண்ட் பண்ணும்போது, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு வரக்கூடிய அந்த ஃபண்டு அகைன் அவங்களுக்குள்ளேயும் மறுபடியும் அகைன் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அந்த ரீபேமெண்ட்டாக வரக்கூடிய ஃபண்டும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு விஆர்எஃப் வல்னரபிலிட்டி ரிடக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் பிஎல்எஃப் மூலமாக கொடுக்கக்கூடியது. யாருக்குன்னா விபிஆர்சி. ஸோ விபிஆர்சி அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஷன்லாம் இது அப்ரிவேஷன் முக்கியம். ஸோ அதுக்காக தான் அது இங்கே கொடுத்துருக்கேன். வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 11 to 19 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா.
சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் 25,000 வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6% இருக்கணும். வல்னரபிலிட்டி ரிடக்ஷன் ஃபண்ட் விஆர்எஃப். நெக்ஸ்ட்டு 1 day ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் provided to all SHG members monitored through an online monitoring mechanism. மதிகளம் போர்ட்டல். ஸோ மதிகளம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டல் மூலமாக எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகமை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ மகமை மக்கள் கற்றல் மையம். மகமைனா என்னது? மக்கள் கற்றல் மையம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி மேனேஜ் ட்ரைனிங் சென்டர் மாதிரி. ஸோ மகமை மக்கள் கற்றல் மையம். ஸோ 26 டிஸ்ட்ரிக்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டி சரிங்களா. ஸோ ஒரு மகமை அப்படிங்கிறது ட்ரைனிங் சென்டர். ஸோ ஈச் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன், ஸோ FLCRB அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எக்யூப்டு ட்ரைனிங் டூல் கிட் இன் தமிழில் அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் டூல் கிட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு SHG வந்து பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ இது வந்து 1992 தான் இந்த பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த SHG அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்கணும் ஃபார் அட்லீஸ்ட் 6 month, மினிமம் 6 monthக்கு ஆக்டிவாக இருக்கணும். அதேமாதிரி மஸ்ட் ஃபாலோ பஞ்சசூத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 ரூல்ஸை வந்து அவங்களுடைய அந்த 5 ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த கிரேடிங் நார்ம்ஸ் வந்து நபார்ட் தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃபங்க்ட் எக்ஸர்சைஸ் அப்படின்னா அந்த செயல்படாதது. ஸோ அப்படி இருக்காங்கன்னா அவங்க அகைன் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ ஆக்டிவ் ஃபார் மினிமம் 3 months ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிரெடிட் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களும் வந்து கிரெடிட்டுக்கு எலிஜிபிலிட்டி தான். இதுக்காக ஒரு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேங்க்ஸ் வில் பி காம்பன்சேட்டட் அப் டு 75% ஆஃப் டிஃபால்ட் அமௌண்ட் இன் கேஸ் லோன் பிகம்ஸ் NPA. ஸோ NPAங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். வாராக்கடன். ஸோ சப்போஸ் வாராக்கடன் ஆயிடுச்சுன்னா அதில் 75% பேங்க்குக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான உங்களுக்கு அந்த ஃபண்டில் வந்து பேங்க்ஸுக்கு காம்பன்சேட் பண்ணணும்னா ஸோ அந்த லோன் அப்படிங்கிறது 10 to 20 lakhsக்குள்ளே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த லோன் 10 to 20 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா 75% வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட்றாங்க இஃப் சப்போஸ் அது NPAவாக கன்வெர்ட் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சரிங்களா. ஸோ இன்க்ளூடிங் RRB அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் 7% லோன் கொடுக்குறாங்க. அப் டு 7% இன்ட்ரெஸ்ட்டில் அப் டு 3 lakh வரைக்கும். அதே மாதிரி 10% வந்து 3 to 5 lakh வரைக்கும். SHG பேங்க் கிரெடிட் லிங்கேஜ் அச்சீவ்மெண்ட். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2024 வந்து கொடுத்தப்பட்ட மொத்த கடன் வந்து 34,200 crore. ஸோ அது வந்து முக்கியமானது. 34,200 crore 2024 மட்டும் இந்த SHG பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் மூலமாக கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். இது முக்கியமான இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் SHG மெம்பர்ஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு PMJJBY. ஸோ JJBYனா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னா இது வந்து லைஃப் இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் PMSBY சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு. JAY ஸோ ஜன் ஆரோக்கிய யோஜனா இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் APY அட்டல் பென்ஷன் யோஜனா பென்ஷன் ஸ்கீம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் அவங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து BC சக்கி. ஸோ BC சக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா இவங்க தான் வந்து BC சக்கி. ஸோ இந்த உமன் மெம்பருக்கு வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஸோ அவங்களே வந்து அந்த பேங்க் ஆக்டிவிட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே BC சக்கியாக உருவாக்குவாங்க சரிங்களா. ஸோ அதாவது மிஷன் 1 கிராம பஞ்சாயத்து 1 பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சரிங்களா. ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு BC சக்கி வந்து கொண்டு வரணும், ட்ரைன் பண்ணணும். ஸோ டு என்கேஜ் உமன் SHG மெம்பர்ஸ் as business correspondents to deliver basic banking services in rural areas. Certification done through Indian Institute of Banking and Finance. இது மும்பையில் இருக்கக்கூடிய ஸோ IIBF அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. ஸோ அதன் மூலமாக தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் SIST அப்படின்னா சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த SHGஸில் வந்து எல்டர்லி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் PVTG அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களாம் வந்து ஸ்பெஷல் SHGயாக ஃபார்ம் பண்ணப்படுவாங்க. ஸோ வித் 5 to 8 members இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஸ்பெஷல் SHGனா 5 to 8 members இருப்பாங்க. அவங்கள வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்காக வந்து TNCDW பார்ட்னர்ஷிப் வித் ஜேபாவோட பார்ட்னர்ஷிப் டைப் போட்டு பைலட் ஸ்டடி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதை பேஸ் பண்ணிங்கன்னா காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ CBT அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார் எல்டர்லி உமன் SHGs இன் பிளாக்ஸ் ஆஃப் தருமபுரி, திருச்சி அண்ட் திருவண்ணாமலை. ஸோ அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ண ஜேபாலோட டைப் போட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மக்களை தேடி மருத்துவம் சரிங்களா. ஸோ இந்த திட்டத்துலையும் வந்து அந்த மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு. ஸோ அதில் கிச்சன் இன்சார்ஜாக அந்த எஸ்ஹெச்ஜி மெம்பர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் மெம்பர் இன் ஈச் எஸ்ஹெச்ஜி இஸ் ஐடென்டிஃபைட் as green point ஜெண்டர் பாயிண்ட் பர்சன். ஸோ ஜிபிபி அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரிவென்ட் சைல்டு மேரேஜ், டொமஸ்டிக் வயலன்ஸு, சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஜெண்டர் பாயிண்ட் பர்சனாக ஸோ ஜிபிபியாக ஐடென்டிஃபை ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேம்பெயின் 3.0 அப்படின்னு சொல்லக்கூடியது டு கேம்பெயின் அகெயின்ஸ்ட் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் 3.0 சரிங்களா. ஸோ வந்து 5 டீம்ஸ் கீழே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சைல்டு மேரேஜ், சைல்டு செக்ஷுவல் அபியூஸு, டொமஸ்டிக் வயலன்ஸு, ட்ரக் அண்ட் ஆல்கஹாலிசம், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் சைல்டு பர்த் ரேஷியோ சரிங்களா. ஸோ இந்த 5 டீம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறபடி இந்த ஜெண்டர் கேம்பெயின் 3.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் வாஸ் லீடிங் இன் கண்ட்ரி வித் 2.69 lakh என்ட்ரிஸ் இன் எம்ஐஎஸ் ஃபார் ஜிபிவி 3.0 சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து லீடிங்கில் இருக்குது என்ட்ரிஸில். 2.69 lakh என்ட்ரிஸ் வந்து இந்த கேம்பெயினுக்கு பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது போக ரூரல் லிவ்லிஹுட் மிஷன்ஸில் ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளஸ்டர் அப்ரோச், அதாவது ஹனிபி கிளஸ்டர்ஸ் 20 மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோட் ரியரிங் கிளஸ்டர்ஸ், ஸோ அது வந்து கோட்டை போர்மன்ஸ் கவோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ 9 ஃபீமேல் கிட்டு அண்ட் 1 மேல் கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஆட்குட்டி. டர்மரிக் கிளஸ்டர்ஸ், ஸோ இந்தியன் சாஃப்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 கிளஸ்டர்ஸ் சேலம் அண்ட் ஈரோடில். அதுக்கப்புறம் 3 பல்சஸ் கிளஸ்டர்ஸ், ஸோ மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இதில் 3 பல்சஸ் கிளஸ்டரு. அதுக்கப்புறம் 9 நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் கிளஸ்டர்ஸ், கோயம்புத்தூர், திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், திருவண்ணாமலையில் சரிங்களா. 9 நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் கிளஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 3 டேமரின் கிளஸ்டர்ஸ், இதுங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, தேனியில். ஸோ 3 மாவட்டங்களில் டேமரின் கிளஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 3 பனானா கிளஸ்டர்ஸ் வந்து தேனி, திருச்சி, தூத்துக்குடி. ஸோ பனானா கிளஸ்டர்ஸ் TQ ஸோ தேனி, திருச்சி, தூத்துக்குடி. நான் ஃபார்ம் லிவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்ரோ என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் SVEBன்னு சொல்லக்கூடியது, ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் OISF அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் அப் ஃபார் நானோ அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ். அதுக்கப்புறம் PMFME, FMEங்கிறது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் இது. ஸோ மைக்ரோ என்டர்பிரைசஸ் இன் அன்ஆர்கனைஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் அது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு. அதுக்கப்புறம் நேச்சுரல் பஜார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஃபோர்ட்நைட்லேயே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ 14 days ஒன்ஸு. அதுக்கப்புறம் வீக்லி இன் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார் டைரக்ட் சேல் பண்ணுறதுக்காக. ஸோ SHG ப்ராடக்ட்ஸ் ஆர் ஷோகாஸ்ட் அண்ட் சோல்ட் ஆன் பிளாட்ஃபார்ம் லைக் மதி சந்தை. ஸோ மதி சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி. அதுக்கப்புறம் மதி கியோஸ்க்கு, ஸோ அது வந்து ஹை ஃபுட்பால் பப்ளிக் பிளேசஸில் வந்து செட் பண்ணி அங்கேயும் வந்து செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்ட்டு, ஸோ மொபைல் வெண்டிங் வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் மில்லட் பேஸ்டு கெஃபேஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் மில்லட் பேஸ் பண்ணக்கூடிய, ஸோ அந்த திணைகள் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு கஃபேயும் வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ SSGஸில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிமேகலை அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மிங் SSGஸ் வந்து CBOs கொடுக்கக்கூடியது ஒரு அர்பன் ரெண்டுலையுமே கொடுக்குறாங்க. அது போக பெஸ்ட் பர்ஃபார்மிங் பேங்க்ஸுக்குமே அவார்டு கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ 2023 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு, HDFC, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வாங்கியிருப்பாங்க பெஸ்ட் பர்ஃபார்மிங் பேங்க்கு. அதே மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிரான்ச்சுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ பிரான்ச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளூரில் இருக்கக்கூடியது, இன்னொன்று அதுக்கப்புறம் இன்னொன்று லண்டன் பேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கிராம பேங்க்கு, லண்டன் பேட்டு, அதுக்கப்புறம் வெள்ளூரில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் சரிங்களா. ஸோ இது ரெண்டும் பெஸ்ட்டு பிரான்ச் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட் ரூரல் இருக்கக்கூடிய அந்த பீப்புளை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் RCT அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து லீட் பேங்க்ஸை தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்கேஜ் இன் ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அப் டு 2 crore வரைக்கும். ஸோ அந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் டெவலப்மெண்ட் மிஷன் பிளேஸ் குரூசியல் ரோல் இன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் RCTs. ஸோ நெக்ஸ்ட் வந்து உன்னதி ப்ராஜெக்ட். ஸோ உன்னதி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து இதுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டு ப்ரொவைட் ஸ்கில் ட்ரைனிங் டு யூத் ஆஃப் MGNREGA. ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் உன்னதி ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ உன்னதி 100 days ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்டைஃபண்டை கொடுப்பாங்க, மேக்ஸிமம் வந்து 100 days கொடுப்பாங்க.
அண்டர் டிடியூ ஜிகேஒய் 30 days அண்டர் ஆர்சிடி ப்ரோக்ராம்கில் 30 days சரிங்களா. ஸோ டோட்டல் 130 daysக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அது ஸ்டேட்டில் பார்த்தது, இது ரூரலில் பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து அர்பன் லிவ்லிஹுட் மிஷன், ஸோ TNULM அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து அர்பனில் இருக்கக்கூடிய புவர்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுவும் அதே தான், அதே சுய இது குழுக்களாக ஃபார்ம் பண்ணக்கூடியதான், அவ்வளோதான். இதுக்கான இந்த ஸ்கீமுக்கான ஃபண்டிங் வந்து 60-40 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ இனிஷியலி இம்ப்ளிமெண்டட் பை கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இனிஷியலி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 2016 இது வந்து TNCDW கீழே வந்திருக்கும் சரிங்களா. ஸோ மகளிர் சுய இதுக்குழுக்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால TNCDW அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க ஃப்ரம் 2016 சரிங்களா. ஸோ இது 1.0 மிஷன். ஸோ எண்டட் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2024 1.0 வந்து முடிஞ்சிருக்கு. இதோட முக்கியமான காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைலைசிங் அர்பன் புவர் இன்டூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக மொபைலைஸ் பண்ணணும். 10 to 21 இருப்பாங்க. ஸோ 3 month கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிவால்விங் ஃபண்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து 10,000 கொடுக்குறாங்க. அதே வந்து ரூரலில் இருந்தால் எவ்வளோ கொடுக்குறாங்க, 15,000 வந்து கொடுக்குறாங்க. அர்பன்னா 10,000, ரூரலாக இருந்தால் 15,000 ரிவால்விங் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் 10 years டுகெதர் ஏரியா லெவல் ஃபெடரேஷனாக ஃபார்ம் பண்ணால் மினிமம் 10 years வந்து இருக்கணும். அது வார்டு லெவலில் ஒன் டைம் சப்போர்ட் காஸ்ட் ஆஃப் 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏரியா லெவல் ஃபெடரேஷன்ஸுக்கு சரிங்களா. ஸோ அது வந்து ஃபர்தராக டிவைடட் இன்ட்டு சிட்டி லெவல் ஃபெடரேஷனாக ஃபர்தராகவும் டிவைட் பண்ணலாம். ஸோ அது போக CLC அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி லிவ்லிஹுட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் ஒரு அர்பன் புவர் டு ப்ரொமோட் தே ப்ராடக்ட். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் தான். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். 82 CLCs வந்து அக்ராஸ் ஸ்டேட் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ அர்பனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம். ஸோ பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் வந்து 92 NABARD. மினிமம் ஆஃப் 2 members ஆஃப் SSG அப்படி இல்லைனா குரூப் ஆஃப் அர்பன் புவர். ஸோ அவங்க வந்து ஒரு என்டர்பிரைஸ் பண்ணுறதுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா 10 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அர்பன் புவர் இண்டிவிஜுவலாக இருந்தால் மைக்ரோ என்டர்பிரைஸ் செட் பண்ண அப் டு 2 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ குரூப்பாக இருந்தீங்கன்னா 10 lakh, தனியாக நீங்கள் என்டர்பிரைஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கொடுக்குறாங்க SHGஸ்க்கு. ஸோ அக்சஸிங் பேங்க் லோன்ஸ் த்ரூ பைசா போர்ட்டல் சரிங்களா. ஸோ பைசா அப்படிங்கிற அந்த போர்ட்டல் மூலமாக பேங்க் லோன் சக்ஸஸ் பண்ணக்கூடிய SHGஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது என்ன போர்ட்டல்? பைசா போர்ட்டல். ஸோ பைசா போர்ட்டலுங்கிறது எதோட ரிலேட்டாக இருக்குன்னா அர்பன் லிவ்லிஹுட் மிஷனோட ரிலேட்டாக இருக்குது. Additional 3% interest subvention provided to all SSG who repay their loan on time. ஸோ கரெக்ட் டைம் கட்டிட்டீங்கன்னா அடிஷ்னலாக 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் EDP அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் டு அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெல்டர் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் SC. நெக்ஸ்ட் ஸ்கீம் VKP 2.0. ஸோ அதாவது தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2.0. ஸோ இது வந்து பாவர்ட்டி எலிவேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இம்ப்ளிமெண்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அசிஸ்டட் பை வேர்ல்டு பேங்க். ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஃபேஸ் 1 சொல்லி பார்த்தீங்கன்னா 2005 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2005 ஃபேஸ் 1 சரிங்களா. ஸோ அந்த பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி வந்து PIP, பார்ட்டிசிபேட்டரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் புவர் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து TNRTP அப்படின்னு சொல்லக்கூடிய லான்ச் பண்ணது 2018 சரிங்களா. ஸோ ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 2018 TNRTP ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 3994 வில்லேஜ் பஞ்சாயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. எக்ஸப்ட் சென்னை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திருப்பத்தூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் மற்ற 31 டிஸ்ட்ரிக்டில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சரிங்களா. ஸோ இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடையாது, இது ஸ்டேட்மெண்ட்டில் கூட வைக்கலாம். ஸோ 31 டிஸ்ட்ரிக்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அதேமாதிரி வேர்ல்டு பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் தமிழோட ஃபண்டிங் ஷேரிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 70-30 சரிங்களா. ஸோ 70 வந்து வேர்ல்டு பேங்க்கும் 30% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 919 crore சரிங்களா, 919 கோடி. அதில் வேர்ல்டு பேங்க் கொடுக்கக்கூடியது 643 கோடியும், தமிழ்நாடு வந்து 275 கோடியும் வந்து ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் கலெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டாக வந்து 30 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து 300 to 3000 ப்ரொடியூசர்ஸ் வந்து இருப்பாங்க.
கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ப்ரொடியூசர் கலெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வச்சு அவங்கள வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேனோ என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப் டு 5 lakh வரைக்கும் இருப்பாங்க. மைக்ரோ அப்படிங்கிறது 5 lakh to 15 lakh. ஸ்மால் அப்படிங்கிறவங்க 15 lakh to 30 lakh வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேஸ் பண்ணி தான் இது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நேனோனா 5 lakh, மைக்ரோனா 5 to 15 lakh, ஸோ ஸ்மால் என்டர்பிரைஸ்னால் 15 to 30 lakh. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேட்சிங் கிராண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கிராண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஆன் ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட் ஆஃப் 70% ஆஃப் லோன் அமௌண்ட். ஸோ 70% லோன் அமௌண்ட் கரெக்டாக நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 30% வந்து இந்த மேட்சிங் கிராண்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து நேனோ என்டர்பிரைஸ் ஃபினான்சிங் ஃபண்ட், ஸோ NEFF அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ வந்து நேனோ என்டர்பிரைஸுங்கிறது என்னதுங்க, அப் டு 5 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ். சரிங்களா? ஸோ ரீபேமெண்ட் அமௌண்ட் அவைலபிள் இன் PLF அண்ட் VPRC, ஸோ இஸ் புல் டுகெதர் அண்ட் ரீநேம்ட் அஸ் நேனோ என்டர்பிரைஸ் ஃபினான்சிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் அண்ட் வில்லேஜ் பார்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி, ஸோ இவங்க ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நேனோ என்டர்பிரைஸ் ஃபினான்சிங் ஃபண்டாக வந்து இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து லான்ச் பண்ணது அப்படின்னா CM வந்து 28 June 2023 அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ 28 June 2023 அன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ஃபண்டு வந்து லான்ச் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இதில் NEFFனா இது எதுக்காக இந்த ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அட்மினிஸ்டர் பண்ணக்கூடியது PLF தான். நெக்ஸ்ட் வந்து MSC மைக்ரேஷன் சப்போர்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் சப்போர்ட் சென்டர் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பேட்டில், அதுக்கப்புறம் செகண்டு வந்து பர்கூர் கிருஷ்ணகிரியில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான ஒரு சென்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து MSTM மதி சிறகுகள் தொழில் மையம், மதி சிறகுகள் தொழில் மையம், ஒன் ஸ்டாப் சென்டர் ஃபார் பிஸ்னஸ் சொல்யூஷன். ஸோ 42 MSTMs வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அக்ராஸ் 31 ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ஸில். சரிங்களா? ஸோ எத்தனை 31 ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்னதுங்க TN ULM அப்படிங்கிறது வாழ்ந்து கட்டும் ப்ராஜெக்ட் வந்து 31 டிஸ்ட்ரிக்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் 31 ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ MSTMங்கிறது மதி சிறகுகள் தொழில் மையம் அப்படிங்கிறது எது கீழே இருக்குன்னா வாழ்ந்து கட்டும் ப்ராஜெக்ட் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து TN ரைஸ் உமன் ஸ்டார்ட் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? TN ரைஸ்னால் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் எனேபிளர் உமன் ஸ்டார்ட் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாடு ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உமன் ஸ்டார்ட் ஆஃபை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன். நெக்ஸ்ட் வந்து லீட் ஃபார்மர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளமில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங், ஸோ IIP அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. சரிங்களா? IIP இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான இந்த VKP இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு போர்ட்டல், ஸோ இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஸோ www.idp.tnrtp.org அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து SHG மூமெண்ட் அண்டு மகளிர் திட்டம். சரிங்களா? ஸோ மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை சுற்றி சுயதிக்குழுக்கள் தான் வரும். மகளிர் திட்டம் ஸோ அப்படிங்கிறது பாருங்கள், ஆஃப் SHG உமன் பை SHG உமன் ஃபார் SHG உமன். சரிங்களா? ஸோ அப்போ சுயதிக்குழுக்களாக உருவாக்கப்பட்ட அந்த அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஐஃபேடுடைய ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணப்பட்டது தருமபுரியில், அதுக்கப்புறம் சேலத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கும் 1992. அதுக்கப்புறம் 93 மதுரை அண்டு ராமநாதபுரத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ TNCDW ஸ்டெப்ட் இன் வித் இட்ஸ் ப்ரோக்ராம் விச் சூன் கேம் டு பி நோன் அஸ் மகளிர் திட்டம். சரிங்களா? ஸோ TNCDW உள்ளே வந்த அப்புறம் இது ப்ராஜெக்டை வந்து என்ன சொல்கிறாங்க, ஐஃபேட் ப்ராஜெக்டை மகளிர் திட்டம் அப்படின்னு அவங்க பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் சக்ஸஸ் ஆஃப் SHG மூமெண்ட் அதர் ஸ்டேட்ஸ், ஸோ யூனியன் கவர்மெண்ட் லான்ச் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கார் யோஜனா. சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கார் யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமு 1999 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் 1999. ஸோ ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது டு எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு ரூரல் பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு இந்த SHG உமனுக்கான ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, மின்மதி 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி SHG உமனுக்காக. ஸோ சுயவிதி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த செயலி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து
லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசி மட்டும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம்.